புதுச்சேரி அருகே சுகாதாரமான குடிநீர் வழங்கக் கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியான உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் எம்எல்ஏக்கள் கென்னடி, செந்தில்குமார், தொகுதி திமுக பொறுப்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழிவுநீர் கலந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. 50க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. 3 பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னமும் அரசாங்கம் அதில் கடந்த காலத்தில் வரும்போதெல்லாம் சொல்ல மாதிரி பிரச்சனை மறுபடியும் இந்த ஸ்கீமை செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஒழிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் போயிட்டு ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்லலை. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் உதவி செய்யணும். அந்த மக்களுக்கு நல்ல குடிநீரை வழங்கணும்னு சொல்லி கேட்டுருக்கிறோம். இன்னைக்கு மக்கள்லாம் திரளாக போராட்டம் பண்ணியிருக்காங்க புதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில். ஆனால் மக்களுக்கு இப்போ அவசியமாக தேவைப்படுறது நல்ல குடிநீர்.